செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை சேர்ந்தவர்கள் சென்ற மினி பேருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரியிலிருந்து குருவாயூருக்கு சென்ற அந்த மினி பேருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் இருந்த ஒரு 7 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பரபரப்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் சேர்ந்த 11 பேருடன் கொண்ட ஒரு குழு ஒரு வேன் குழுவினர் வேனில், அதாவது கேரள மாநிலம் குருவாயூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வேன் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள இந்த வெண்ணாறு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டுகள் அந்த நீரன் திடீரென சாலையில் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீதும் முரசிய நிலையில் வாகன ஓட்டி நன்றி என்பவரும் கீழே இருந்து காயமடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அந்த மினி பஸ்ஸில் வேனில் காணப்பட்ட அதாவது அனைவரையும் மீட்டு ஆங்காங்கே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 பேர் தற்போது காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்துக்கான சிசிடிவி காட்சி அங்கே சாலையில் பொருத்தப்பட்ட கேமராவில் பதிவான நிலையில் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளை போலீசார் தற்போது கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.